ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்குறது ஹோனிங் அண்ட் டூ வீல்ஸ். இந்த பார்சிலோனால நடந்த MotoGP டெஸ்ட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம டுக்காட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டுக்காட்டில பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரி டீமை பொறுத்தவரைக்கும் பேக்கோ வெங்காயா, அது மட்டும் இல்லாம மார்க் மார்கஸ் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, GP25 வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த GP25யோட முக்கியமான பாசிட்டிவான விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய இன்ஜின் பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெய்ட் லைன்ல பவர நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பேக்கோ, மார்கஸ் இவங்க 2 பேருமே ஒரே மாதிரியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹார்ட் பிரேக்கிங்கில பார்த்தீங்கன்னா, புது பைக் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பழைய பைக்ல தான் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, புது பைக்கோட பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஸ்டைலுக்கு நாங்க 2 பேருமே அடாப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்சிலோனா டெஸ்ட்ல பேக்கோவோட அந்த கலர் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே சும்மா செம அட்டகாசமா இருந்துச்சு. இந்த லிவரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டோனர் கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆன லிவரி. இந்த லிவரி வந்து பேக்கோவே பார்த்தீங்கன்னா, வாண்டடா டுக்காட்டி கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, 2 ரைடர் இருக்கிறனால யாரோட ஃபீட்பேக்கை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது மேனுஃபேக்சருக்கு ஒரு கன்ஃப்யூஷனாக இருக்கும். ஆனால் என்னோட ஃபீட்பேக் அண்ட் மார்க்கஸோட ஃபீட்பேக் 2 பேர்த்தோடதும் ஒரே மாதிரி இருக்கிறனால மேனுஃபேக்சர் வந்து கன்ஃப்யூஸ் ஆக மாட்டாங்க. பைக் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேக்கோ சொல்லியிருக்காங்க. ஸோ டுக்காட்டிக்கு என்னோட ஃபீட்பேக்கை ஃபாலோ பண்ணுறதா, இல்லை மார்க்கஸோட ஃபீட்பேக்கை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்ற டவுட்டே வேணாம். எங்கள் 2 பேர்த்தோட ஃபீட்பேக்குமே ஒரே மாதிரி இருக்கிறனால அதுக்கேற்ற மாதிரி டுக்காட்டி ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பேக்கோ சொல்லியிருக்காங்க. மார்க் மார்கஸ் இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, என்னோட முக்கியமான வேலையே இந்த டீம் கூட அடாப்ட் ஆகுறது தான். ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த டீம்லேருந்து என்னோட க்ரூ சீஃபையோ, இல்ல மெக்கானிக்கோ யாரையுமே நான் கூட்டிட்டு வரல. நான் மட்டும் தனியா தான் இந்த டீமுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த பார்சிலோனா டெஸ்ட்ல என்னோட முக்கியமான ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா, இந்த டீம் கூட நான் அடாப்ட் ஆகணும். அதுதான் என்னுடைய மெயின் கோல் அப்படின்னு சொல்லி மார்க் மார்கஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேக்டரி டீம்ல இருந்தா சாம்பியன்ஷிப்க்கு கண்டிப்பா ஃபைட் பண்ணியே ஆகணுன்ற ஒரு பிரஷர் இருக்கும். அந்த பிரஷர் ஒண்ணும் எனக்கு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் நெறைய தடவ அந்த பிரஷர அனுபவிச்சிருக்கேன். அதனால அத பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி மார்க் மார்கஸ் சொல்லியிருக்காங்க. டுக்காட்டி வந்துட்டு ரேடியோ கம்யூனிகேஷன அவங்களோட டெஸ்ட் ரைடரான மிக்கேல் ஓபிரா கூட வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோல வந்துட்டு மிக்கேல் ஓபிராவோட ஹெல்மெட்குள்ள வந்துட்டு 2 வயர் மாரி உள்ள போகும். இந்த வயர் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்குள்ள உள்ள ஸ்பீக்கரோட ஒண்ணா கனெக்ட் ஆயிருக்கும். ரைடர்ஸ் வந்து பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது, இந்த டீமோ, இல்ல ரேஸ் டைரக்ஷனோ வந்து ரைடர கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, இந்த மைக் கம்யூனிகேஷன வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியும். சிம்பிளா நீங்க ஃபார்முலா 1 பார்க்குறவங்களா இருந்தாலே, இது என்ன அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். லிபர்ட்டி மீடியா தான் இப்ப ஃபார்முலா 1 வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோடது தான் இப்ப ஃபார்முலா 1. அதே மாதிரி MotoGPயும் பார்த்தீங்கன்னா, இந்த 2024 சீசன் அப்ப லிபர்ட்டி மீடியா வாங்கிட்டாங்க. இப்ப என்னடான்னா, இந்த MotoGP ஸ்போர்ட்ஸ்ல ரேடியோ கம்யூனிகேஷன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. MotoGP ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முக்கியமான விஷயமே ரைடர் வந்து பைக்கில் ஏறி உக்காந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே அந்த டீமுக்கும் பைக்குக்கும் ரைடருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அந்த ரைடர் அண்ட் பைக் இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் MotoGPயோட அழகே. ஆனால் ஃபார்முலா 1 வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பர்சன் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது கம்ப்ளீட்டாக ஒரு டீம் கம்யூனிகேஷன்லாம் வச்சு அது ஒரு டீமான ஒரு ஸ்போர்ட்ஸ்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரியே MotoGPயும் ஃபார்முலா 1 மாதிரியே மாற்றிடுவாங்களோ அப்படின்ற பயம் பார்த்தீங்கன்னா நிறைய MotoGP ஃபேன்ஸுக்கு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது அலெக்ஸ் மார்கஸ் முதல் முறையாக அந்த GP24 மாடல் பைக் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த GP24 வந்து அலெக்ஸ் மார்கஸோட ரைடிங் ஸ்டைலுக்கு நல்லாவே சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் மார்கஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேப் டைமில் அலெக்ஸ் மார்கஸ் தான் இந்த டெஸ்டிங்கை டாப்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ராங்கோ மொபிட்டலி இந்த வருஷம் என்ன பைக் யூஸ் பண்ணாங்களோ, அதே பைக்கை தான் அடுத்த வருஷமே யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் அடாப்ஷன் அப்படின்ற பேருக்கு அங்கே இடமே கிடையாது. ஃப்ராங்கோ மொபிட்டலி டைரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட போகிறாங்க. அடுத்ததான் MotoGP ரூக்கீஸில் முக்கியமாக ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு ரைடர் பார்த்தீங்கன்னா ஃபெர்மின் அல்டிகர். ஃபெர்மின் அல்டிகர் வந்துட்டு இப்போ இந்த வருஷமே Moto2ல அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாததுக்கான முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, பிரெலி டயர் வந்து இந்த வருஷம் டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க Moto2 கேட்டகரியை. அதனால் ஃபெர்மின் அல்டிகரோட முழு பொட்டன்ஷியலும் அந்த கேட்டகரியில் இந்த வருஷம் வரல. ஸோ அடுத்த வருஷம் MotoGPயை பொறுத்த வரைக்கும் ஃபெர்மின் அல்டிகர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ஃபெர்மின் அல்டிகர் தான் டாப் ரூக்கியாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த டெஸ்ட்டை. இந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே ஃபெர்மின் அல்டிகர் இன்டர்வியூவில் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த பைக்கு ஓட்டணும் அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து நிறைய ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்னர்ஸில் நான் பிரேக் பண்ணும்போது ரொம்பவே ஆம் பம்பை வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபெர்மின் அல்டிகர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னரில் இந்த ஸ்பீடை எப்படி கேரி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் கார்னர் என்ட்ரியில் பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது பார்த்தீங்கன்னா, MotoGP பைக்கும் Moto2 பைக்கும் கம்ப்ளீட்டாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ரைடிங் ஸ்டைலில் கூடிய சீக்கிரம் நான் அடாப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஃபெர்மின் அல்டிகர் சொல்லியிருக்காங்க.
அடுத்தது வேர்ல்ட் சாம்பியன் மார்ட்டின். மார்ட்டின் பார்த்தீங்கன்னா, முதல் முறையா இந்த பார்சிலோனா டெஸ்ட்ல அப்ரிலியா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இத டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மார்ட்டின் வந்து ரொம்பவே பாசிட்டிவா நெறைய ஃபீட்பேக்ஸ் குடுத்துருக்காங்க. அதிலும் குறிப்பா டுக்காட்டியோட கம்பேர் பண்ணி சொல்லும்போது, டுக்காட்டிய விட இந்த பைக் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு ஸ்ட்ரெயிட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கோடைய கார்னர் என்ட்ரி வந்து ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கு. டுக்காட்டி வந்து பிரேக் அடிச்சோனே பயங்கர ஸ்டேபிளா வண்டி ஸ்டாப் ஆகும். ஆனா அப்ரிலியால அந்த லிமிட்ட நான் இன்னும் ஃபைண்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாம கார்னர்ல கேரி பண்ற ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா, அப்ரிலியால ரொம்பவே டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி மார்ட்டின் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கோடைய முன்பகுதி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உயரமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவு கீழாவுல வச்சுக்க நாங்க முயற்சி பண்ணோம். ஆனாலுமே இந்த பைக்கோடைய முன்பகுதி கொஞ்சம் உயரமா தான் இருக்கு டுக்காட்டியோட கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஓவராலா பார்க்கும்போது இந்த பைக்க பத்தி பாசிட்டிவா தான் மார்ட்டின் சொல்லியிருக்காங்க. மார்க்கோ பெஸிக்கியும் இந்த பைக்க ஓட்டி பார்த்துட்டு, அவங்க ரொம்பவே பாசிட்டிவா தான் ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ரைடிங் ஸ்டைலு, என்னோட ரைடிங் ஸ்டைலும் நல்லாவே ஜெல் ஆகும் அப்படின்னு சொல்லி மார்க்கோ பெஸிக்கி ரொம்பவே பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் அப்ரிலியா ரைடர்ஸோடைய ஒரு காமனான இஷ்யூ வந்துட்டு, அந்த என்ஜின் வந்து ஓவரா ஹீட் ஆகுது, பைக்ல உட்காந்து ஓட்ட முடியல அப்படின்றது தான். ஸோ அதுக்கேத்த மாரி ஒரு சொல்யூஷனா வந்துட்டு, பைக்கோடைய சைட் ஃபேரிங்ஸ்லேருந்து பின்பகுதிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வென்டிலேஷன் மாரி குடுத்துருக்காங்க. ஆனா அது எந்த அளவு எஃபெக்டிவா இருக்க போகுது அப்படின்றத நம்ம ரேஸ் வீக்கெண்ட்ல பார்த்தா தான் தெரியும். மோட்டோ ஜிபியை பொறுத்தவரைக்கும் டவுன்வாஷ் டக்ட் யூஸ் பண்ணாத ஒரே பிராண்ட் அப்ரிலியா தான். ஆனா அப்ரிலியாவும் அந்த டவுன்வாஷ் டக்ட்ட இந்த பார்சிலோனா டெஸ்ட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த டவுன்வாஷ் டக்ட் அண்ட் கிரவுண்ட் எஃபெக்ட் ஃபேரிங் இது 2ம் மிக்ஸ் ஆனது பார்க்கறதுக்கு டுக்காட்டியோடயே ரொம்ப ரொம்ப சிமிலரா இருக்கு. அடுத்ததா ஐகோராவும் இந்த டெஸ்ட்ட நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரைட்ல இந்த பைக்கோடைய பவர் பயங்கரமா இருக்கு. ஆனா பிரேக்ல ரொம்ப டிஃபரெண்ட்டா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனா பிரேக்ல எனக்கு பெருசா எந்த வித்தியாசமும் தெரியல. Moto2 பைக்கும், MotoGP பைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப சிமிலரா தான் இருக்கு. முக்கியமான டிஃபரெண்ட்டே வந்துட்டு இதனுடைய த்ராட்டில் மேனேஜ்மெண்ட் தான். கார்னர்ல இந்த த்ராட்டில எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம், அது ஒட்டுமொத்த பைக்கையும் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றதுல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. அதுல தான் நான் ரொம்ப டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐகோரா சொல்லியிருக்காங்க. நான் தொடர்ந்து 10 லேப் கன்டினியூஸா ஓட்டுனேன். அந்த டைம்ல என்னோட ஃபிசிக்கலா எந்த டிமாண்டும் பண்ணல. ஆனா ரேஸ் பார்த்தீங்கன்னா 20லிருந்து 23 லேப் கிட்ட நடக்கும். அந்த மாரி ஓட்டும்போது கண்டிப்பா ஃபிசிக்கலா இந்த பைக் பயங்கரமா டிமாண்ட் பண்ணும். அதனால இந்த வின்டருக்கு நான் ஜிம்ல பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஐகுரா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா KTM. பெட்ரோ கோஸ்டா போன வருஷம் 31 அப்படின்ற நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அகஸ்டோ பெர்னாண்டஸ் MotoGP விட்டு வெளிய போறனால, பெட்ரோ கோஸ்டா அவங்களோட பழைய நம்பரான 37K மறுபடியும் எடுத்திருக்காங்க. KTM வந்துட்டு இந்த பார்சிலோனா டெஸ்ட்ல இன்ஜின் வைஸ் பெருசா எந்த ஒரு புது டெஸ்டிங்கும் பண்ணல. அவங்க முழுக்க ஏரோடைனமிக்ஸ்ல தான் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. மேவரிக் வினியாலிஸ் வந்துட்டு முதல் முறையா அந்த KTM வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. மேவரிக் வினியாலிஸ் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, பயங்கர ஃபாஸ்ட்டா இருந்திருக்காங்க. இந்த பைக் வந்து என்னோட ரைடிங் ஸ்டைலுக்கு பயங்கரமா சூட் ஆகுது. அதுலயும் முக்கியமா கார்னர் எக்ஸிட்ல பயங்கரமா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி மேவரிக் வினியாலிஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்ரிலியாவோட கம்பேர் பண்ணும்போது, இந்த KTM வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ல பயங்கர ஃபாஸ்ட்டா இருக்கு. டாப் எண்ட்ல பவர் பயங்கரமா இருக்கு. அது நல்லாவே ஃபீல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்டிங்ல மேவரிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. உண்மையாலுமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம செட்டிங்ஸும் மேவரிக் வினாலிஸ் பெருசா எந்த செட்டிங்ஸையும் கண்டுபிடிக்கல. பெட்ரோ கோஸ்டாவோட அதே பேஸ் செட்டிங்ஸை வச்சு தான் ஓட்டி பார்த்துருக்காங்க. எனாயா பாஸ்டன் இன்னைக்கு இந்த டெஸ்ட் எதிர்பார்த்த அளவு போகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் பைக்கை பயங்கரமா கண்டமணிக்கு கிராஷ் பண்ணிட்டாங்க. இந்த பைக்கை ரிப்பேரே பண்ண முடியாத அளவு கண்டமாயிடுச்சு. ஸோ செகண்ட் பைக்கை ரொம்ப புஷ் பண்ண முடியாத காரணத்தினால எனாயா பாஸ்டனோட ஃபுல் பொட்டன்ஷியல் இந்த பார்சிலோனா டெஸ்ட்ல பார்க்க முடியல. அந்த ஏரோடைனமிக் அப்டேட்டு, புது விதமான எக்ஸாஸ்ட்டு, புது விதமான டெயில் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பெட்ரோ கோஸ்டா தான் மோஸ்ட்லி டெஸ்ட் பண்ணாங்க. அதுலயும் குறிப்பா முன்னாடி ஒரு குட்டியான விண்ட்ஸ்கிரீன வந்துட்டு KTM டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவு யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது இன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஆனா இந்த விண்ட்ஷீல்ட பார்க்கறதுக்கு அப்ரிலியால வந்து டுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கும். அந்த சீரிஸோட முன்னாடி ஹெட் யூனிட் மாரியே இந்த KTM RC16ஓட ஹெட் யூனிட்டும் இருக்கு. இந்த பார்சிலோனா டெஸ்ட்ல KTM மேவரிக்கோட பெர்ஃபார்மன்ஸை தவிர சொல்லிக்கிற அளவு பெருசா எதுவும் பண்ணல அப்படின்றது தான் ஒரு உண்மை. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். செப்பாங்லனாச்சும் ஏதாவது இம்ப்ரூவ் ஆவாங்களா அப்படின்ட்டு. அடுத்ததா யமஹாவும் இந்த பார்சிலோனா டெஸ்ட்ல சும்மா இல்ல. எக்கச்சக்கமான புது விஷயத்த வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் முக்கியமா புது விதமான ஒரு இன்ஜின், அது மட்டும் இல்லாம சாசி இது 2லயும் பயங்கரமான இன்வால்வ்மெண்ட்டை யமஹா பண்ணியிருக்காங்க. ஃபேபியோ குவார்த்தராரோ இந்த டெஸ்ட் எதிர்பார்த்தத விட ரொம்பவே நல்லா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம புது இன்ஜின், புது சாசி இது 2மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரேஸ் டிஸ்டன்ஸ்ல ஓட்டுறதுக்கு முன்ன விட ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட டெவலப்மெண்ட் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான வேல, கரெக்டான ஒரு வழியில தான் போயிட்டு இருக்கு. இத நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஃபேபியோ சொல்லியிருக்காங்க. அலெக்ஸ் ரின்ஸ் வந்துட்டு அந்த புது இன்ஜின் டெஸ்ட் பண்ணிட்டு, பழைய இன்ஜினோட கம்பேர் பண்ணும்போது புது இன்ஜின் நல்லாவே பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா அந்த பவரை மேனேஜ் பண்றதுக்கான எலக்ட்ரானிக்ஸ் தான் எங்ககிட்ட
அப்டேட்டே இல்ல. ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸை மட்டும் அப்டேட் பண்ணிட்டா இந்த பைக் இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் ரின்ஸ் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2024 சாம்பியன் டீம் பிரமேக். பிரமேக் வந்துட்டு அவங்களோட அடுத்த சீசன் யமஹா கூட மூவ் ஆகுறாங்க. ஸோ அவங்களோட புது ரைடர்ஸான லைனப்பில் மிகல் ஒலிவேரா அண்ட் ஜாக் மில்லர் இருக்காங்க. அதில் மிகல் ஒலிவேரா அண்ட் ஜாக் மில்லர் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோடைய ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுசாக எந்த பார்ட்ஸையும் டெஸ்ட் பண்ணல. அவங்களோட 2024 மாடல் யமஹா M1 சும்மா ஓட்டி பார்த்து அந்த ஃபீலிங்கை மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 ரைடர்ஸுமே பெருசாக டைம் அட்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணல. இந்த பைக்கோடைய ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய லேப்ஸ் வந்து கண்டினியூஸாக ஓட்டி பார்த்துருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் இவங்க 2 பேருமே ஒரு V4 இன்ஜின்லேருந்து இப்போ இன்லைன் 4க்கு ஜம்ப் ஆகியிருக்காங்க. அண்ட் கடைசியாக ஹோண்டாவோட டெஸ்ட் ரைடர் அலேஸ் எஸ்பாகரோ யாருமே எதிர்பார்க்காத அளவு பயங்கரமாக ஒரு ஸ்பீடு காட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பார்சிலோனா டெஸ்ட்டில். ஏன்னா அந்த ஹோண்டாவில் அலேஸ் எஸ்பாகரோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஹோண்டாவோட டீம் பாஸ் ஆல்பர்ட்டோ பூஜுமே பார்த்தீங்கன்னா அலேஸ் எஸ்பாகரோட ஸ்பீடை பார்த்து ரொம்பவே வியந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு ரைடர் தான் அலேஸ் எஸ்பாகரோ. ஏன்னா எங்களுக்கு தேவையான ஒரு டெஸ்ட் ரைடராக மட்டும் இருந்தால் பத்தாது, அவங்க பயங்கரமான ஃபாஸ்ட்டாக இருக்கணும். சொல்லப்போனால் மோட்டோ ஜிபியில் கரண்ட்டில் உள்ள ரைடர்ஸ் என்ன ஃபாஸ்ட்டாக இருக்காங்களோ அதே அளவு ஃபாஸ்ட்டான ஒரு ரைடர் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரைடர் தான் அலேஸ் எஸ்பாகரோ. அதனால் அலேஸ் எஸ்பாகரோட ஃபீட்பேக் ஹோண்டாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹோண்டாவோட டீம் பாஸ் சொல்லியிருக்காங்க. ஜான் மிர் வந்துட்டு இந்த ஹோண்டா டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு போகலை. ஹோண்டா மேலே நான் ரொம்பவே டிசப்பாயிண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகட்டிவான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா வந்து அவங்களோட 2025 மாடல் ப்ரோட்டோடைப்பை கொண்டு வரவே கிடையாது. சும்மா சின்ன சின்ன பார்ட்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2025 மாடல் பைக்கை ஹோண்டா கொண்டு வரதுனால ஹோண்டா மேலே ஜான் மிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசப்பாயிண்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் மிர் இந்த வருஷம் ஏஜிவி ஹெல்மெட் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த வருஷத்துலேருந்து கபுட்டோ ஹெல்மெட் வந்து ஜான் மிர் பயன்படுத்த போகிறாங்க. ஜான் மிர் டெஸ்ட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஹெல்மெட்டும் கூட. அடுத்ததாக மோட்டோ ஜிபி ரூக்கி சோம்கியா சந்திராவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோண்டா RC 213V பைக் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஓட்டி பார்த்துட்டு சோம்கியா சந்திராவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, அந்த ரியாக்ஷனுக்கோசரமே அந்த சீட்டு ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஸ்ட்ரெயிட் லைனில் பைக்குடைய பவர் பயங்கர முரட்டுத்தனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரேக்கிங்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இந்த ரைடிங் ஸ்டைலுக்கு என்னை நான் அடாப்ட் பண்ணிக்குவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வின்டரில் நான் ஜிம்மில் பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பைக் ஓட்டுறதுக்கு ரொம்பவே அதிகமான ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சோம்கியா சந்திரா சொல்லியிருக்காங்க. ஜார்கவும் இந்த டெஸ்ட்டை ரொம்பவே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் தான் டெவலப் ஆகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்திலே டுக்காட்டிக்கு எங்களுக்கும் உள்ள கேப்பை வந்து நாங்கள் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜார்கோ ரொம்பவே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அலேஸ் எஸ்பாகரோ, ஜார்கோ, ஹோண்டா இவங்க 3 பேர்த்தோட காம்பினேஷன் மேலே அடுத்த வருஷத்துக்கான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஹோண்டா கூடிய விரைவில் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். இந்த பார்சிலோனா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற மேனுஃபேக்சரருடைய ஒரு பெரிய தலைவலியே வந்துட்டு டுக்காட்டி தான். ஏன்னா டுக்காட்டியோட டயர் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே அரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட GP24 மாடலுக்கும் 25 மாடலுக்கும் வித்தியாசம் வந்து பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் மற்ற மேனுஃபேக்சரர் நினச்சாங்க. ஆனால் அதை ஓட்டி பார்த்த பேக்கோ அண்ட் மார்க்கஸ் இவங்க 2 பேருமே GP25 வந்து 24 மாடலோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. பெரிய பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டயர் மேனேஜ்மெண்ட் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸாக 25 லேப்ஸ் ஓட்டும் போது ரேஸோட செகண்ட் ஹாஃபில் டயரோட சேவிங்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கனால ரேஸோட செகண்ட் ஹாஃபில் GP24க்கும் GP25க்கும் பயங்கரமான ஒரு கேப் இருக்கும். GP25 வந்து ரேஸோட செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த வருஷம் வேறு ஏதாவது மேனுஃபேக்சரர் டுக்காட்டியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்ரிலியாவோட டீம் பாஸ் மாசிமோ ரிவலில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக MRMAவுடைய ஹெட்டாக வந்து எலெக்ஷனில் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதாவது மோட்டார் சைக்கிள் ரேசிங் மேனுஃபேக்சரர் அசோசியேஷனுடைய ஹெட்டாக மாறி இருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சர் சைட்லேருந்து மோட்டோ ஜிபிக்கு எந்த ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரி இருந்தாலும் மாசிமோ ரிவல் மூலிமா தான் அடுத்த வருஷத்துலேருந்து பேச முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. என்னால் முடிஞ்ச அளவு பார்சிலோனா டெஸ்ட்டை பற்றி இந்த வீடியோவில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துறேன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது மோட்டோ ஜிபி பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மோட்டோ ஜிபி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் என்கிட்ட கேளுங்க. முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in next video. Bye bye.